அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் நல்லடியார்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. இப்போது நாம் கண்ணேறு கண்திஷ்டி இதெல்லாம் இஸ்லாத்தில் உண்மையா? அப்படி கண்ணேறு கண்திஷ்டிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி பாதுகாப்பு தேடணும்? மற்றவங்க மேலே நாம் கண்ணு வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருந்து அவங்களுக்கு எப்படி நாம் பாதுகாப்பு தேடணும் அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்லாத்தில் கண்ணேறு கண்திஷ்டி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தோன்னா ஆமாம், உண்மை. ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கண்ணேறு ஏற்படுவது உண்மையே என்று. இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு தெரியுது கண்டிப்பான முறையில் கண்ணேறு கண்திஷ்டி இதெல்லாம் உண்மை. ஆனால் இந்த கண்ணேறு கண்திஷ்டிலாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, மற்றவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம், அது பொருளாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம், உடைமையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது மற்றவங்க கிட்ட இல்லாமல் நம்மக்கிட்ட மட்டும் இருக்கும்போது அவங்க ஏக்கத்தோடையோ கவலையோடையோ நம்ம பொருட்களை பார்க்கும்போது அதனால் ஏற்படக்கூடியதான் இந்த கண்ணேறு. யாலா இவன்கிட்ட மட்டும் இது இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ஏக்கத்தோடு பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கண்ணேறு. அதனால் உண்டாகக்கூடிய கஷ்டங்களை விட்டும் கவலைகளை விட்டும் தான் நாம் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்காங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணேறு, விஷக்கடி, சின்னம்மை ஆகியவற்றிற்காக ஓதி பார்ப்பதற்கு அனுமதித்துள்ளார்கள் அப்படின்னு. ஓதி பார்க்குறது அப்படின்னா நம்ம பள்ளிவாசலில் போயிட்டு ஹஸரத் ஓதி பார்க்குறது அந்த மாதிரிலாம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சில துஆக்களையும் சில சூறாக்களையும் சொல்லியிருக்காங்க. அதை ஓதி கண்ணேறு கண்திஷ்டியை விட்டு நாம் நமக்கு பாதுகாப்பு தேடிக்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கண்ணேறு கண்திஷ்டிலாம் எதனால் ஏற்படுதுன்னு தெரியுமா? இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தம் சகோதரனிடமோ அல்லது தம்மிடமோ அல்லது தமது செல்வத்தாலோ வியக்கத்தக்க ஏதாவது ஒன்றை பார்த்துவிட்டால் உடனே அதில் பரக்கத்தை வேண்டி பிரார்த்தித்து விடட்டும். அல்லாஹ் இதில் பரக்கத் செய்யட்டும். நிச்சயமாக கண்ணேறு உண்மையானதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நாம் மற்றவங்க பொருட்கள் மேலே கண்ணு வச்சிட்டோம், அதாவது மற்றவங்க கிட்ட இது இருக்கே அப்படின்னு சொல்லி நாம் அவங்க பொருட்கள் மேலே கண்ணு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, முதல்ல அந்த பொருட்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லி நாம் துஆ செஞ்சுக்கணும். அதாவது பாரக்கல்லாஹ் ஃபீக், அல்லாஹ் அதன் மீது பரக்கத் செய்வானாக அப்படின்னு நாம் துஆ செஞ்சுக்கணும். அதனால் கண்டிப்பான முறையில் அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய நாம் கண்ணு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கண்ணேரை அல்லாஹ் லேசாக்கி தருவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. கண்ணேறு கண்திஷ்டியில் இருந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னா அதுக்கு நாம் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும். என்ன துஆ கேட்கணும் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹி வஸல்லமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு வேண்டி கேட்ட அந்த கண்ணேறு துஆவை தான் கேட்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாமா வ மின் குல்லி ஐனில் லாமா. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாமா வ மின் குல்லி ஐனில் லாமா. அல்லாஹ்வுடைய பரிபூரணமான வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் நச்சு பிராணிகளிடமிருந்தும் தீய எண்ணத்துடன் தீண்டும் கண்களிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு கோருகிறேன். அப்படி நாம் தீய சைத்தான்கிட்ட இருந்தும் நச்சு பிராணிகள் கிட்ட இருந்தும் கொடிய கண்ணேறு கண்திஷ்டிகளில் இருந்தும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும் அப்படின்னா அல்லாஹ் கண்டிப்பான முறையில் இந்த எல்லா விஷயங்களை விட்டும் நம்ம குழந்தைகளை பாதுகாத்து வைக்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்காங்க. அதையும் தாண்டி ஃபலக் சூறாவும் நாஸ் சூறாவும் இறங்கப்படுறதுக்கு முன்னாடி தான் கண்ணேரில் இருந்தும் ஷைத்தானில் இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 2 வசனங்களும் இறங்கப்பட்டதுக்கு அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணேரில் இருந்தும் கண்திஷ்டியில் இருந்தும் ஷைத்தான் கிட்ட இருந்தும் பாதுகாப்பு பெறுறதுக்கு ஃபலக் சூறாவையும் நாஸ் சூறாவையும் தான் அதிகமாக ஓதினாங்க அப்படின்னு அபூ ஷைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இனிமே நாமளும் கண்ணேறு கண்திஷ்டி அதில் இருந்து நம்மளுடைய பொருட்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய பொருட்களில் நாம் கண்ணு வைக்காமல் இருந்து அவங்களுடைய பொருட்களை கண்ணு பற்றுச்சு அப்படின்னா
பாரக்கல்லா ஃபீக் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொருட்களுக்கும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுவோம். கண்டிப்பான முறையில் அல்லாஹ் நம்ம பொருட்களை பாதுகாத்து வைப்பான் இன்ஷா அல்லாஹ்.